ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது நம்மளோட தேர்ட் வீடியோ, நம்ம சேனலோட தேர்ட் வீடியோ இது. ஸோ நீங்கள் எல்லாரும் நம்ம வீடியோ வந்து பார்த்துன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ஏரியாவுக்கு வந்திருக்கேன், ஒரு சைட்டில் வந்து சின்ன ஹோல்ஸ் போடுறதுக்கு. ஸோ கஸ்டமரை வந்து நம்ம பார்த்துட்டு சைட்டில் போய் நம்ம என்னென்னு பார்க்கலாம். மாடல் ஃபுட் சன்னி 60 பேப்பர் பிராண்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க போல. கஸ்டமர் வந்து இங்கே தான் சின்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹோல் வந்து அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து வீடு மாதிரி இருக்கு, சாரி ஹால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஆப்போசிட் என்ட்ரி, அதாவது சிம்னி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இங்கே வரும். இது ஆப்போசிட் என்ட்ரி. நம்ம ஹோல் போடும்போது சிம்னி இங்கே இருக்குது, இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஹோல் வந்து அந்த வாலில் போடுவோம். ஸோ இதுக்கு பின்னாடி எதுவும் பைப் லைன் எதுவும் போடாமல் பார்த்துடலாம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சின்ன ஹோல் போட வந்திருக்கேண்ணா. ஆமாண்ணா, ஹோல் வந்து இங்கே தான் வரும், இங்கே பைப் லைன் வர போகுது. சரி ஓகே, நான் இப்போ ஹோல் போட்டுட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஹோல் போட்டு முடிச்சாச்சு. சிம்னி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பைப் அந்த இடத்துல ரன் ஆகும். இங்கே செம்ம காம்ப்ளிகேட்டடுங்க. இந்த லைன் வந்து இப்படி போகுது, அதுக்கப்புறம் அந்த லைன் அப்படி போகுது. ஸோ அதனால் பார்த்துட்டு இங்கே தான் வந்து ஹோல் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தூக்கினோம்னா இங்கே லைன் போகுது, கட் ஆகிடும். ஸோ இதோட பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பேக் சைடு. இது தெரியும் நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல்ஸ் இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒயர் லைன் கட் ஆகிடும். வேறு ஆப்ஷன் இல்லை, இங்கே தான் போட்டாகணும். ஆனால் வந்து இதனால எதுவும் டிஸ்டர்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. பைப்பில் கூட எந்த ஸ்க்ராட்ச் இருக்காது. எனக்கு தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 1 or 2 inches வந்து பில்டிங் விட்டு பைப் வெளியே வந்தாலே போதும். ஸோ இந்த இடம் சேஃப் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்த சைடு போகிறோம். ஸோ வாங்க. ஓகே, ஸோ கஸ்டமர் சைடு வந்து வெளியே வந்தாச்சு. கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்கலான்னு பார்த்தேன். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுருங்க, பொண்ணை வந்து நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நானும் கிளம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் சைட்டுக்கு போகிறேன். ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப நேரமாக என்ன தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, ஹோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சைட்டுக்கு போவோம், அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பெருங்குளத்தூர் சைடு இருந்தாச்சு. அங்கே போயிட்டு இருக்காரு, போய் பார்க்கலாம். சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி மாடல் மேக்னஸ் 90 ஃபேபர். ஓகே சார். சின்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹோல் வந்து அந்த இடத்துல வரும், லாஸ்ட் மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த ஓரத்தில் போட சொன்னார். இங்கே போட்டோம்னா லைன் கட் ஆகிடும். பாருங்க, நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ஒயர் மேலே தான் போடும், அதாவது இப்படியே போடும் மேலே. இப்போ நம்ம போட போகிற ஹோல் வந்து இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வரும். சரிங்களா? ஸோ பீம் லென்த்தில் எதுக்குமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஹோல் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹோல் போட்டாச்சு. இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பைப் ரன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அதோட பேக் சைடு. கஸ்டமர் சொன்ன மாதிரி அந்த ஓரத்தில் போடுங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், ஒயர் லைன் கட் ஆயிடும். ஏன்னா இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, மேலே இப்படி இருந்து இப்படி தான் இறங்குது. முன்னாடியே காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல தான் போடணும் சார் அப்படின்னு. சாரும் சரின்னு சொல்லிட்டாரு. சரி, சார்ட்ட ரிவ்யூ கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சார் மிஸ்டர் ராகவன் இருக்காங்க. இது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர். இங்கே வந்து சின்ன ஹோல் போட வந்தோம். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ சார் வந்து அதுக்கு ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுவாங்க. சார் சொல்லுங்கள் சார். நல்லா பண்ணியிருக்காரு சார், நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நீட்டாக ஒரு அழகாக ஒரு எப்படி சொல்கிறதுனா குப்பை இல்லாமல், நாங்களாம் உடைக்கணும்னா ரொம்ப ஊதி போட்டு உடைப்போம், நீட்டாக உடைச்சி அழகாக கட் பண்ணி கேக்கு மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீட்டாக முடிஞ்சு வேலை. உங்களுக்கு ஹாப்பியா சார்? நான் பண்ணதில்லை. ஹாப்பி தான் நீட்டாக. ரொம்ப நன்றி. வேலை நீட்டாக. தேங்க்யூ சார், தேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் சைட்டுக்கு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த சைட் ஆக்சுவலாக வந்து நேற்றே முடிக்க வேண்டியது. நான் என்ன ஆயிடுச்சு, மன்னிவாக்கம் சைட்டில் ஒரு சைட்டில் இருந்தேங்க, பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 3வது சைட்டு.
அதை முடிச்சுட்டு இந்த சைட்டுக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் ஃபேவர் வந்து கால் பண்ணி அந்த கொளத்தூர் குமரன் நகர் வந்து அர்ஜென்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இல்லை, ரெண்டாவது வீடியோ, இந்த சேனலோட ரெண்டாவது வீடியோவில் 4வது சைட்டு, அதாவது லாஸ்ட் வீடியோவில் 4வது சைட்டு நான் போட்டிருக்கேன், கஸ்டமர் ரிவ்யூ கூட பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த சைடு தான் முடிச்சது. ஸோ நீங்கள் மண்ணிக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். அவர் வந்து இந்த கிண்ணி தான் வச்சுருக்காங்க, தண்ணி 60 பார்த்தீங்கன்னா பைப் கொடுத்துருக்காங்க, சின்ன இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்கும், அலுமினியம் டக் பைப்பு. ஸோ இது வந்து 6 இன்ச்சு டயாமீட்டர். இது ஒரு கவுலு, கிளாம்பு, ஸ்க்ரூஸ் தான் அதிலே இருக்கும். ஸோ இங்கே தான் கீழே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மார்க்கு இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது போடக்கூடாது, பீம் ஒரு ஆசைட் காட்டுறேன். இதுதாங்க பேக் சைடு. ஸோ இந்த சன்ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வரும், பக்கத்தில் இது பக்கம் மேலே வரும். நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 செவர் இருக்கு பாருங்க, வீடை வந்து ஒட்டி கட்டிடுவாங்க. இப்போ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டியிருக்காரு, அதாவது 1 அடியோ 2 அடியோ 2 அடி நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 அடி வந்து கேப் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இதனால அவனா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படி இந்த 2 செவர்லையும் வந்து வீடு ஒட்டி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாலில் போடுற மாதிரி ஆயிடும். இந்த பாருங்க, எனக்கு ஆப்போசிட்டில் காலி இடம் பார்த்தீங்களா, ஒரே செடி கொடியாக இருக்கு. போட்டாச்சுங்க, தெரியுதுங்களா. இதுதான் இதோட பேக் சைட் காட்டுறேன். இது ஒரு பாருங்க, முன்னாடி வந்து பீம்ல மார்க் பண்ணியிருந்தாங்க, வாலில் போட்டிருக்கோம். கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ நம்ம ரிவ்யூ கேட்டலாம். பிரதாப் இருக்காரு நம்ம கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா மன்னியோ கன்சைட். சார் சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு நாங்கள் போட்டது? Yeah, it's a good. Actually, he is very genius and cutting all the particles is very smoothly handled professionally. ஓகே, இப்போ சார் வந்து அழகாக சொன்னார், நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் வரட்டுமா சார்? Okay. ஓகே மக்களே, ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஒரு விஷயங்க, மறக்காமல் சிம்மிக்கு ஏசிக்கு ஏதாவது ஹோல்ட் பண்ணணும்னா நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.